கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவைகளும் அவைகளே. இந்த வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்கள் கையில் பைபிள் கொடுத்துருக்கேன், அந்த வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா அதில் தான் நான் நித்திய ஜீவனை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, நித்தியமாக வாழக்கூடிய, அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அவரை குறித்த சாட்சிகளும் இந்த வார்த்தைகளில் வேத வாக்கியங்களில் இருக்குது. அவர் உலகத்தை எப்படி படைத்தார், நம்ம எப்படி உருவாக்கினார், நமக்காக எப்படி வாழ்ந்தார், நமக்கு என்னென்னலாம் கிருபையும் இரக்கமும் செய்தார், நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் எப்படி கழுவினார், நமக்காக அவர் எப்படி சிலுவையில் அவர் மரித்தார், எல்லா காரியங்களும் வேத வாக்கியங்களில் இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதனால் நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்டோ, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை நம்பி நம்ம இருதயத்தை என்ன செய்ய முடியாது, தூய்மைப்படுத்தவே முடியாது, தெளிவு பெற முடியாது. நாம் வேத வாக்கியங்களை வாசிக்கும் போது தான் அதில் உள்ள உண்மைகளும் அதில் உள்ள அர்த்தங்களும் அனைத்தும் நாம் புரியும் போது தான் நம்முடைய இருதயம் தெளிவடையும். அப்படி தெளிவடைந்த இருதயம் உள்ளவர்களால் தான் அவருக்குள்ளே நிலைத்து நிற்க முடியும். அதனால் நம்முடைய கரத்தில் தந்த அவருடைய வார்த்தைகளை நம்ம வாசித்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி பாவம் இல்லாமல் எப்படி வாழலாம், பாவ வாழ்க்கை எது, அந்த பாவம் இல்லாமல் வாழணும்னா நம்ம எப்படி வாழணும், அத்தனையும் அதில் நம்மளுக்கு அவர் சொல்லி தந்திருக்கிறாரு. அது நேற்றும் இன்றும் என்றும் உள்ள வார்த்தைகள், என்றைக்கு மாறாத வார்த்தைகள், இனி நடக்கப் போகிறவர்களே நமக்கு அறிவிக்கக்கூடிய வார்த்தைகள் அதில் இருக்கிறது. யோவான் 6:27 எடுத்துக்கிட்டோன்னா, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியைகளை நடப்பியுங்கள்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய கிரியைகள், நம்முடைய வாழ்க்கைகள், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தில் அழிஞ்சு போகக்கூடிய இந்த உடம்புக்காக இருக்கக்கூடாது, நித்தியமாய் அவரோடு வாழக்கூடிய தகுதி பெறுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி தான் நம்ம வாழணும். யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அந்த தகுதி பெற்றவர்கள்னா, அவர் நமக்காக, கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து சிலுவையிலே நமக்காக நீ உயர்ந்து துறந்தாருன்னு சொல்லி, அதே போல் நம்மை மீட்டு கொண்டார், பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் அவர் கற்றுத்தந்தபடி பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நித்திய ஜீவன் கண்டாயம் அவர் தருவேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. கலாத்தியர் 6:8 மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஆவிக்கென்று நம்ம விதைக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தாவை ஸ்தோத்திரராஜா, நாங்கள் ஆவிக்கென்று விதைக்கிறவர்களாக நாங்கள் இருந்து கர்த்தாவை உம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.